பிரதமர் மோடிக்கு தென்னிந்தியாவில் ஆந்திராவை மட்டுமே பிடிக்கும். ஏனென்றால் ஆந்திராவின் சுவாச காற்றில்தான் மத்திய பாஜக அரசு உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கூறியுள்ளார். வயநாடு நிலச்சரிவினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பாக அத்தியாவசிய பொருட்களை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை சத்தியமூர்த்தி பவனில் இருந்து கொடியசைத்து அனுப்பி வைத்தார். இதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த செல்வ பெருந்தகை, ஏற்கனவே 1 கோடி ரூபாய் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தருவதாக அறிவித்திருந்தோம். அதை ராகுல் காந்தியிடம் தர இருப்பதாக தெரிவித்தார். சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் சேர்ந்து தங்களது 1 மாத சம்பளத்தை வயநாட்டில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பேரிடர் நிவாரண நிதிக்காக ராகுல் காந்தியிடம் கொடுக்க இருப்பதாக செல்வ பெருந்தகை தெரிவித்தார். பிரதமர் மோடி வயநாட்டு மக்களை நேரில் சென்று பார்த்தால்தான் அதிசயம், அவர் பார்க்கவில்லை என்றால் அது யதார்த்தம் என்றும் விமர்சித்துள்ளார். காங்கிரஸ் கமிட்டியில் இருந்து முதல் கட்டமாக 1 லாரி பொருட்களை வயநாடுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அனுப்புகிறோம். இதே போன்று எல்லா மாவட்டங்களிலும் பொருட்களை சேகரித்து வயநாடு பேரிடரில் பாதிக்கப்பட்ட அன்பு சொந்தங்களுக்கு காங்கிரஸ் பேரியக்கம் தமிழ்நாடு சார்பாக தொடர்ந்து பொருட்களை அனுப்பி கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே முதல் தவணையாக 1 கோடி ரூபாய் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அறக்கட்டளையிலிருந்து தருவதாக அறிவித்திருக்கிறோம். அதை 8ஆம் தேதி அன்று தலைவர் ராகுல் காந்தியிடம் அளிக்க இருக்கிறோம். ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் தானே இருக்கிறது கேரளா மாநிலம். ஒரு மாநிலத்திற்கும் தமிழ்நாட்டை பிடிக்காது, கேரளாவை பிடிக்காது, கர்நாடகாவை பிடிக்காது, தெலுங்கானாவை பிடிக்காது. ஆனால் தென்னிந்தியாவில் ஆந்திராவை பிடிக்கும். ஏன் ஆந்திராவை பிடிக்கும்? ஆந்திரா முட்டு கொடுத்து கொண்டு இருக்கிறது, ஆட்சியுடைய சுவாச காற்றை நீடித்து கொண்டு இருக்கிறது. ஆகையால் ஆந்திராவுக்கு எவ்வளவு நிதி வேண்டுமானாலும் கொடுப்பார்.